So welcome to day 4 of 50, sharing C foundational law snippets. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற topic is all about actual breach of contract versus anticipatory breach of contract. So actual breach of contract என்னன்னா as in the contract due date breach ஆயிடுச்சுனா. So what do you mean by breach? Breach means override of terms and conditions. Take for example contract due date அன்னைக்கு if at all terms வந்து breach ஆயிடுச்சுனா, that is override பண்ணிட்டாங்கன்னா, that is actual breach of contract. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 15th ஜூலை அன்னைக்கு நம்ம குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா அக்ரி பண்ணியிருக்கோம். அண்ட் சப்போஸ் 15th ஜூலை அன்னைக்கு குட்ஸை டெலிவர் பண்ணலைன்னா தென் there is actual breach of contract from seller side. Now what is anticipatory breach of contract? So anticipatory breach of contract, now we anticipate that breach is going to happen. That is before the due date. Take for example 15th ஜூலை அன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஹார்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா அக்ரி பண்ணியிருக்கோம். அண்ட் சப்போஸ் 15th ஜூன் அன்னைக்கு, தட் இஸ் 1 month ப்ரையர் செல்லர் வந்து நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க தட் இந்த மாதிரி வந்து ஹார்ஸை டெலிவர் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ அந்த கேஸில் there is anticipatory breach of contract. ஸோ anticipatory breach of contract நம்ம 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். ஒன்று எக்ஸ்பிரஸ், இன்னொன்று இம்ப்ளைட். ஸோ எக்ஸ்பிரஸ்னா என்னன்னா, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செல்லர் வந்து நம்மகிட்ட எக்ஸ்பிரஸ்லி கம்யூனிகேட் பண்ணுறாங்க த்ரூ வேர்ட்ஸ், ஓரல் ஆர் ரிட்டன். ஸோ தட் இஸ் எக்ஸ்பிரஸ் anticipatory breach of contract. ஸோ இம்ப்ளைட் anticipatory breach of contractனா என்னன்னா, இட்ஸ் இம்ப்ளைட் த்ரூ ஆக்ஷன் ஆர் கண்டக்ட். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிளில் அந்த ஹார்ஸை வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்குது 15th ஜூலை அப்போ. அதுக்கு முன்னாடியே பிஃபோர் ஆர் ப்ரையர் டு தட் சப்போஸ் அந்த ஹார்ஸ் வந்து அவங்க அந்த செல்லர் வந்து இன்னொருத்தங்களுக்கு சேல் பண்ணிட்டாங்கன்னா, இட் மீன்ஸ் தட் இட்ஸ் இம்ப்ளைட் தட் that person won't sell that horse to us. So it is an implied anticipatory breach of contract. Thank you.